அழகுமதியும் ரேவதியும் சிரிச்சு பேசிட்டு உட்காந்து இருக்காங்க. இத பார்த்த தங்கராஜு, என்ன நடக்குதுங்க? இந்த ரேவதிக்கு இப்பெல்லாம் வீட்டுல எந்த வேலையும் இருக்கிறதா தெரியல. விடிஞ்சா போதும் அந்த அழகுமதி பின்னாடியே சுத்த ஆரம்பிச்சிடுறா. ரெண்டு பேரும் அப்படி என்னதான் பேசி சிரிச்சுக்கிறாங்களோ, எனக்கு இது பார்க்க பிடிக்கவே இல்லை. தங்கராஜோட அம்மா வந்து, என்னடா தங்கராஜு இங்க நின்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்க? நான் சமையல் அறையில இருந்து உன்னை கவனிச்சுட்டேதான் இருந்தேன். உன் முகம் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? பின்ன எப்படிமா இருக்கும்? அங்க பாருங்க, அந்த அழகுமதியும் ரேவதியும் உட்கார்ந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து ரேவதியோட போக்கே சரியில்லைம்மா. அதை ஏன்டா கேக்குற? நீயாவது பரவாயில்ல, தூரத்துல இருந்து பாக்குற. நான் இந்த வீட்டுக்கு பெரியவ, இந்த வீட்டுக்கு மகராசி. ஆனா இப்ப அந்த ரேவதி என் பேச்ச கொஞ்சமாவது மதிக்கிறாளா? இல்லடா. விடிஞ்ச 1000 வேலை கிடக்கு. துணி துவைக்கணும், வீட்டை துடைக்கணும், எனக்கு காப்பி போட்டு தரணும், இப்படி ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு அவளுக்கு. ஆனா இப்ப அந்த அழகுமதி வந்த உடனே நான் கூப்பிட்டா கூட காதல் வாங்க மாட்டிக்கிறாடா. அதாம்மா எனக்கும் பயமா இருக்கு. இந்த அழகுமதியை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. அவ யாருக்கும் அடங்காதவ, யார் பேச்சையும் கேட்க மாட்டா. அவளுக்குன்னு ஒரு தனி திமிர் இருக்கு. இப்ப அந்த திமிரை நம்ம ரேவதி கிட்டயே ஏத்திக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. ரேவதி இது வரைக்கும் நாம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அமைதியா இந்த வீட்டு வேலையில பொறுப்பா பாத்துட்டு இருந்தா. இப்ப அழகுமதி பேச்ச கேட்டுட்டு அவளும் நம்மளை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் இந்த வீட்டுல நம்ம அதிகாரம் என்ன ஆகுறது? நீ சொல்றது 100க்கு 100 உண்மைதான்டா தங்கராஜு. ஏற்கனவே உங்க அத்தையும் மாமாவும் அழகுமதி இனிமே எங்க வீட்டு பக்கமே வர வேண்டாம், அவளாலதான் தான் குடும்பத்துல நிம்மதியே கெட்டு போகுதுன்னு அவளை விரட்டி அடைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவள நீ சுரேஷுக்கு உதவி செய்யணும்னு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சிருக்க. ஆனா இப்ப என்ன நடக்குது? சுரேஷை விட இங்க ரேவதி தான் கெட்டு போயிட்டு இருக்கா. ஆமாமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு இப்ப எனக்கே தோணுது. சுரேஷ் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையாலதான் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ண போனேன். ஆனா இப்ப என் சொந்த வாழ்க்கையிலே இது வினையா வந்து நிக்கும்னு நான் நினைக்கல. இப்பவே ரேவதிய சமாதானம் பண்ணி அவகிட்ட பேசி புரிய வைக்கணும். இனிமே அவ அழகுமதி கூட அதிக நேரம் பேசவே கூடாது. அவகிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லடா. அந்த அழகுமதி இங்க இருக்கிற வரைக்கும் ரேவதி உன் பேச்ச கேட்க மாட்டா. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ரேவதி மலரோட பிறந்த நாளுக்கு அவங்க வீட்டுக்கு திருட்டுத்தனமா போயிட்டு வந்த உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைக்கணும்னு தான் பார்த்தா. எப்படியோ அந்த உண்மை உனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப அழகுமதி வேற அவளுக்கு முழு சப்போர்ட்டுமா வந்து நிக்கிறா. அப்புறம் ரேவதி நம்ம எல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டா. அப்ப இதுக்கு என்னதாமா வழி? சுரேஷ் அழகுமதியும் இன்னும் எத்தனை நாளடா இங்கேயே வச்சிருக்க போற? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. சீக்கிரமா இந்த சுரேஷையும் அழகுமதியும் பேசி அவங்க வீட்டுக்கே அனுப்பி வைக்கணும். இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரியாகணும்னு சொல்லி அவங்க அங்க அனுப்ப வேண்டியதுதான் உன் வேலை. அவங்க 2 பேரும் இங்க இருந்து போனாதான் நீயும் வேலைய நிம்மதியா பார்க்க முடியும். நானும் இந்த வீட்டுல நிம்மதியா கண்ணை மூடி தூங்க முடியும். நீங்க சொல்றதும் சரிதாம்மா. சுரேஷ் கிட்ட நான் பேசுறேன். இங்க பாரு சுரேஷ், நீ இன்னும் எத்தனை நாள் தான் இங்கே இருப்ப? பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சுல. நீ அழகுமதியை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிடுறேன். ரேவதி எப்பவுமே நம்ம கட்டுப்பாட்டுலதான் இருக்கணும். அவ அழகுமதி பேச்ச கேட்டுட்டு நம்ம கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நாம அவ சொல்றது கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். இப்பதான்டா நீ புத்திசாலித்தனமா பேசுற. எனக்கு நம்ம வீட்டு மருமக ரேவதி எப்பவும் நமக்கு அடங்கிதான் இருக்கணும். அழகுமதியோட அந்த திமிரு காத்தெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள வீசக்கூடாது. சீக்கிரமா அவங்கள அனுப்புற வழிய பாரு. சரிம்மா, நீங்க கவலைப்படாம போய் ஓய்வெடுங்க. இன்னைக்கு சுரேஷ் வேலை முடிஞ்சு வரட்டும். அவங்கிட்ட பேசி இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த வீட்டோட கட்டுப்பாடு எப்பவும் என் கையில தான் இருக்குங்கிறாரு தங்கராஜ். தங்கராஜ் நினைச்சுக்கிறாரு, அழகுமதி நீ பெரிய புத்திசாலின்னு உனக்கு ஒரு நினப்பு இருக்குது. மத்தவங்க குடும்பத்தை மாத்தணும்னு நினைக்கிற நீ முதல்ல உன் புருஷன் சுரேஷ உன் கைக்குள்ள வைக்க வழி இருக்கான்னு பாரு. இந்த தங்கராஜ் நினைச்சா ஒரு குடும்பத்தை வாழவும் வைக்க முடியும், ஒரே நாள்ல வீழ்த்தவும் முடியும். என் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் கோட்டையை அசைக்க பாக்குறியா? ரேவதிய இந்த மாதிரி எல்லாம் மாத்தலான்னு நீ போடுற கணக்கு இந்த தங்கராஜ் முன்னாடி தூள் தூளாக போகுது. சிங்கத்தோட குகைக்குள்ள வந்துட்டு சிங்கம் எப்ப தூங்குன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. சிங்கம் தூங்குற மாதிரி நடிச்சாலும் அதோட பார்வை எப்பவுமே வேட்டை மேலதான் இருக்கும். இன்னும் சில மணி நேரத்துல சுரேஷ் இங்க வரப்போறான். பாத்திரலாம் இந்த ஆடத்துல யார் ஜெயிக்க போறது? உன்னோட திமிரா இல்ல என்னோட தந்திரமான்னு தங்கராஜ் அழகுமதியை அவமானப்படுத்திருக்கு. அழகுமதியோட அப்பாவும் அம்மாவையும் வீட்டுக்கு கூப்பிட்டு அசிங்கப்படுத்தலான்னு உட்கார வச்சிருக்காரு. அப்பன்னு பார்த்து ரேவதி சமையல் அறையில கவனிக்காம விட்டதுல சாதம் கருகி போச்சு. உடனே தங்கராஜ் அவங்க அம்மா, ரேவதி என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க? அறிவு இருக்க உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி என் மானத்தை வாங்குற? குழம்பு அடிபிடிச்சு சாப்பாடு கருகி போய் கிடக்கு. இதையெல்லாம் யார் சாப்பிட முடியும்? ரேவதி உடனே, அத்தை என்ன மன்னிச்சுடுங்க. நீங்க எல்லாரும் இங்க சத்தம் போட்டு பேசிட்டு இருந்தீங்களா? காஃபி எடுத்துட்டு வந்து அப்படியே நின்னுட்டேன். சாப்பாட்டை கவனிக்காம விட்டது என் தப்புதான் அத்தை, என்ன மன்னிச்சுடுங்க. மன்னிப்பா? உன்னை எத்தனை வாட்டி தாண்டி மன்னிக்கிறது? இந்த அழகுமதி இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து உனக்கு பொறுப்பே போயிடுச்சு. அவ பேச்ச கேட்டுட்டு வீட்டுல இருக்க எந்த வேலையும் செய்யாம இங்க வந்து வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்ட. நீ உருப்படவே மாட்டடி. உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போன பண்ணி இங்க நடந்ததெல்லாம் சொல்லணும்.
உன் லட்சணத்தை எல்லாத்தையும் சொல்ல போறேன். அப்பதான் உனக்கு புத்தி வரும். இதையெல்லாம் பாத்துட்டு இருந்த அழகுமதி, நிறுத்துங்க பாட்டி, சமையல் கொஞ்சம் கருகி போனது ஒரு உலகமாக குத்தமா? அதுக்கு போய் ஒரு பொண்ணைய இப்படி எல்லாரும் முன்னாடியும் கேவலப்படுத்துறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உடனே தங்கராஜ், அழகுமதி, எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத. உனக்கு என்ன தகுதி இருக்கு? தப்பு பண்ணா எங்க அம்மா கேட்கத்தான் செய்வாங்க. தகுதியை பத்தி நீங்க பேசாதீங்க. ரேவதி விடிஞ்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் இந்த வீட்டுக்காக மாடு மாதிரி உழைக்கிறாங்க. அவங்க செஞ்ச 1000 நல்ல வேலை உங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா ஒரு நாள் தற்செயல சாப்பாடு கருகி போச்சுன்னா அவளை இப்படி சித்திரவதை பண்றீங்க. இதுதான் உங்க குடும்ப லட்சணமா? ரேவதி உங்க பேச்ச கேட்டு நடக்கிற வரைக்கும் அவ நல்லவ. அவ கொஞ்சம் யோசிச்சாலும் அவ கெட்டவளா? இந்த அடிமைத்தனமான அதிகாரத்தை உங்களுக்கு யாரு கொடுத்தது? இந்த திமிர பாரு. அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே எப்படி பேசுறா பாரு. என் அப்பாவையும் அம்மாவையும் பத்தி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. அவங்களை எதுக்காக இங்க வரவழைச்சீங்கன்னு எனக்கு தெரியாதா? எனக்காக அவங்க ஏற்கனவே ராஜலட்சுமி அத்தை வீட்டுத்தால கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டு நின்னது பத்தாது. இப்ப உங்க வீட்லயே வச்சு அவங்கள அசிங்கப்படுத்தலாம்னு பிளான் பண்ணி வர வச்சிருக்கீங்க, அப்படித்தானே? எவ்வளவு மட்டமான புத்தி உங்களுக்கு எல்லாம். அப்புறம் தங்கராஜ், நீங்க பெரிய தியாகி மாதிரி சுரேஷ் சப்போர்ட் பண்ண வந்துட்டீங்க. ஒரு புருஷனா சுரேஷுக்கு என்ன சொல்லி தந்தீங்க? இல்லாட்டி எப்படி சமைச்சு போடணும், அடிமையா வச்சிருக்கணும், உங்க குறுகிய புத்தி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஒரு ஆம்பளையா அவருக்கு சொந்தமா யோசிக்க தெரியாம உங்க ஸ்கிரிப்ட கேட்டுட்டு அவர் எங்கிட்ட வந்து அதிகாரம் பண்ண பார்த்தாரு. இப்ப அவரே உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய் அனுபவிச்சுட்டு வந்து நிக்கிறாரு. சுரேஷோட இந்த நிலைமைக்கு நீங்க தான் முழு காரணம். அழகுமதி, எல்லாம் மீறி போயிட்டு இருக்க நீ. இது என் வீடு. இப்பவே உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு போகணும்னு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தங்கராஜ். சுயமரியாதை இல்ல. இந்த நரகத்துல ஒரு நிமிஷம் கூட இருக்க எனக்கு ஆசை இல்ல. ஆனாவே என் அப்பா அம்மாவை கூட்டிட்டு என் புருஷன் வீட்டுக்கு நேரடியா கிளம்புறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி இந்த அழகுமதியோட இறுதி எச்சரிக்கையை கேட்டுக்கோங்க. இத்தனை நாள் ரேவதி தனியா இருந்தா அவளை மிரட்டலான்னு நினைச்சீங்க. ஆனா இனிமே ரேவதிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த அழகுமதி நான் முன்னாடி வந்து நிப்பேன். உங்க அம்மாவும் நீங்களும் சேர்ந்து ரேவதி ரீதியா சித்திரவதை பண்றீங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் உள்ள தள்ளுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. நான் மட்டும் போலீஸ் ஸ்டேஷன் போனா தங்கராஜ் மாப்பிள்ளையோட கௌரவமும் உங்க அம்மாவோட ஆட்டமும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னாடிதான் கம்பி என்னணும். ஜாக்கிரதை. தங்கராஜ் சதி பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்ச நாள் தான் நிம்மதியா வாழ முடியும். ஆனா சத்தியத்தை நம்பி போராடுறவங்க எப்பவுமே ஜெயிப்பாங்க. உங்க பின்னாடி இருக்கிறது வெறும் தந்திரம் தான். ஆனா என் பின்னாடி நிக்கிறது தர்மம். உங்க ஆட்டை இன்னையோடு இந்த வீட்டுல முடியுது. அழுதுட்டு இருக்கும் ரேவதியை பார்த்து அழகுமதி, அழாதீங்க ரேவதி, நீ இந்த வீட்டு மருமகள், அடிமை இல்ல. இனிமே இவங்க உன்னை வார்த்தையால காயப்படுத்துறா கூட நீ அழக்கூடாது. எதிர்த்து நில்லுங்க. உனக்கு நான் இருக்கேன். இவங்களை எப்படி அடக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சுரேஷ் ஒரு பார்வை பார்த்துட்டு அவங்களோட பெத்தவங்களை கூட்டிட்டு அழகுமதி தங்கராஜ வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. தங்கராஜ் போற அழகுமதியை பார்த்து, ஆஹா, என்ன ஒரு வீரவசனம், என்ன ஒரு நடிப்பு, கை தட்டலாம் போல இருக்கே. போலீஸு கோட்டு வேட்டைன்னு சினிமா அரேஞ்சுக்கு சீன் காட்டிட்டு போற அழகுமதி. உங்க அப்பா அத்தா முன்னாடி இவ்வளவு பந்தா காட்டுறியே. உன்னை வீட்டை விட்டு துரத்துன அத்தையும் மாமாவையும் நேர்ல போய் ஃபேஸ் பண்ணு. உன்னோட இந்த திமிர அவங்க ஒரே நிமிஷத்துல அடக்கி நடுத்தரல நிக்க வைக்க போறாங்க. அன்னைக்கும் இதே கெத்தோட போலீஸ் ஸ்டேஷன் போவியான்னு நான் பாக்குறேன். போய் முதல்ல உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கிற வழியை பாரு. அப்புறம் வந்து அடுத்த குடும்பத்தை காப்பாத்தலாம். ஆல் தி பெஸ்ட் சிங்கப்பெண் அழகுமதி அப்படிங்கிறாரு.